நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சிகளில் பத்திரிகையில் வந்து பார்த்தாச்சுன்னா ஜிடி மேம்பாலத்துலேருந்து கீழே இறங்கின காரு வேகமாக இறங்கி நின்றுக்கிற லாரியில் மோதி 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த களத்துலேருந்து உண்மை தகவல், அந்த உண்மையான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸை நம்ம நண்பர்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா நேற்று இரவு 1 மணிக்கு ஜிடி மேம்பாலத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த காரில் 2 இளைஞர்கள் ஒரு பெண் 3 பேர் வந்துருக்கிறாங்க. 3 பேர் கல்லூரியில் படிக்கிறவங்களாட்ட தெரியுது. அவங்க கார் வந்து அதிவேகமாக வந்துருக்காங்க. அப்போ சாலையோரத்தில் இந்த லாரி வந்து நிறுத்தி அந்த லாரி டிரைவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்த கார் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த லாரி மேலே மோதி ஸ்பாட்லேயே 3 பேரும் இறந்துருக்கிறாங்க. அதுக்குண்டான வீடியோஸு அதுக்கப்புறம் வந்து அவங்கள அந்த உடல்களை மீட்டின வீடியோ எல்லாமே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுக்காக தந்துக்கிறோம். அதனால் வந்து ஜிடி மேம்பாலத்துலேருந்து இறங்கினோடனே மோதிட்டாங்க அப்படிங்கிறது தவறான தகவல். ஜிடி மேம்பாலத்துக்கும் இந்த விபத்து நடந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.